பொதுவாக இந்த நவம்பர் டிசம்பர் வரும்போது ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத அங்கங்கே மேய்ஞ்சிட்டு வந்து உங்கள் முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். பல வருடங்களாகவே அதை கண்டினியூ பண்ணியிருக்கோம். நடக்குதோ இல்லையோ, நாஸ்ட்ரடாமஸ் இதை சொல்லியிருக்காருப்பா, பாபா வாங்கி இதை சொல்லியிருக்காருப்பா அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னதை உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஆனால் நிறைய பேர் அந்த நேரத்திலாம் கேட்டது பஞ்சாங்கம் வாசிப்பாங்களே, அதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கா விக்கி அப்படிங்கிறது தான். ஸோ இந்த முறை தமிழர் புத்தாண்டு அப்படிங்கிறது வருது. குரோதி ஆண்டு முடிந்து விஸ்வாவசு வருடம் அப்படிங்கிறது பிறக்கிறது. இப்போ பஞ்சாங்கம் வாசிப்பு அப்படிங்கிறது பல கோவில்களில் நடந்திருக்கும். அந்த பஞ்சாங்க வாசிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இது நடக்கும், இது நடக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே யாருமே முதலானவர்கள் கிடையாது. ஏன்னா இயற்கை. பட் அவங்க வாசித்து இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அந்த டீட்டெயில்ஸை மட்டும்தான் சொல்ல போகிறேனே தவிர இதை உட்காந்து தீபங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சும்மா கேட்டுட்டு அப்படியே போயிருங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்ல போகிறதுக்கு முன்னாடி கனரா HSBC லைஃப் அவங்களுடைய புதிய ஒரு NFO அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதுதான் நிஃப்டி ஆல்ஃபா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது. இதனுடைய NAV 10 ரூபாய்க்கு இப்போ உங்களால் வாங்க முடியும். அதுவும் 4 தினங்கள் மட்டும்தான். வர ஏப்ரல் 20ஆம் தேதி வரை தான் அது உங்களால் முடியும். ஸோ அதற்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இண்டெக்ஸினுடைய 5-10 வருடங்களுடைய ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 5 வருடங்களில் 31.7%, 10 வருடங்கள் எடுத்து பார்த்தா 21.2% இருக்கு. இதே இது நம்ம பேங்க்ல போட்டிருந்தோம்னா 5-6% ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது தான் கிடைச்சிருக்கும். எக்ஸாக்டா 2015 ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டிருந்தோம்னா 2025 அது ஒரு 68 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. 2000 ரூபாயிலிருந்தே மந்த்லி நாம இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கான அடுத்த பெனிஃபிட் என்னன்னா 120 மடங்கு உங்களுடைய மந்த்லி பிரீமியத்தினுடைய 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் நாம இதுல போடக்கூடிய ஃபண்ட் நமக்கு மெச்சூரிட்டி ஆகும்போது கிடைச்சிரும். காரணம் இது ஒரு கேபிட்டல் கேரண்டி பிளான் தான். நம்ம போடக்கூடிய அமௌண்ட்ல ஒரு போர்ஷனை சேஃப் ஆகும், இன்னொரு போர்ஷனை டாப்பா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கக்கூடிய 300 நிறுவனங்கள்ல இருந்து 50 நிறுவனங்களை எடுத்து அதுல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருக்கக்கூடிய லாபத்தை தான் நமக்கு அவங்க பகிர்கிறார்கள் என்பதும் இங்க புரிய வேண்டியதுதான். வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை இன்வெஸ்ட் பண்றதுக்கு எந்த டாக்ஸும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. NRI மாதம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 2 கோடி வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. குரோதி ஆண்டு அப்படிங்கிறது முடிவடைந்து விட்டது. சோ போன ஆண்டு அப்படிங்கிறது குரோதி ஆண்டு. அடுத்ததா வரக்கூடிய தமிழ் ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய தமிழ் ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்வாவசு ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குரோதி ஆண்டுல இதே மாதிரி பஞ்சாங்கம் வாசிச்சிருப்பாங்கல்ல, அந்த பஞ்சாங்கம் வாசிப்புல என்னென்ன வாசிச்சாங்க, அதுல எது நடந்தது அப்படிங்கிறத சின்னதா ஒரு ரீகேப். அரசியலில் எதிர்பாராத மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது எல்லா வருஷமும் எல்லா நாட்களிலுமே நடந்துட்டு இருக்கு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்றது இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இது எப்பவுமே நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியும். போதை பழக்கம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நடந்திருக்கு. ஆனால் இதுதான் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த வருடம் இதை விட எக்ஸ்ட்ரீம் போகலாம். ஸோ போதை பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கூடும் அப்படிங்கிறத பஞ்சாங்கம் சொன்னதா சொல்லப்பட்டிருக்கிறது. மூணாவதா சொல்லியிருக்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சாதனை செய்வார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாரேவா, நல்ல விதமான விளையாட்டுத்துறை சாதனைகள் அப்படிங்கிறது போன ஆண்டு இருந்தது. எதுலலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய செஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எல்லாத்துலேயுமே தமிழ்நாட்டினுடைய பெயர் அடிக்கடி அடிபட்டுட்டே இருந்துச்சு. அப்போ இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஓகே. அப்போ குரோதி ஆண்டு அப்படிங்கிறதுல முக்கியமான இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது இல்லாமல் இயற்கை சீற்றம் இருக்கும் அப்படிங்கிறதும், போர் இருக்கும் அப்படிங்கிறதும், தங்கத்தினுடைய விலை அதிகரிக்கும் அப்படிங்கிறது எல்லாமே போன வருடங்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம நேராக இந்த விஸ்வாவசு அப்படிங்கிற இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த கோயிலில் இந்த பஞ்சாங்கம் வாசித்திருப்பார்கள் அப்படின்னா, ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்முடைய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வாசிச்சிருப்பாங்க. அதே மாதிரி ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலும் இந்த பஞ்சாங்க வாசிப்பு அப்படிங்கிறது நடைபெறும். அது இல்லாமல் ஆதீனங்களாலும் இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வாசிக்கப்படும். தர்மபுரம் ஆதீனம் அவர்களும் இந்த பஞ்சாங்கம் இல்லாமல் வாசிச்சிருக்காங்க. விஸ்வாவசு அப்படிங்கிற இந்த ஆண்டில் தங்கம் வெள்ளி விலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கம் வெள்ளி விலை எல்லாருமே சொல்லியிருக்காங்க, எல்லா நிபுணர்களும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக எக்ஸ்ட்ரீமுக்கு போகும். ஒருவேளை 1 லட்சம் ரூபாய் வர போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக வந்து ஒரு செய்தி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரிச் டேட் புவர் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய எழுத்தாளர் அவர் கூட சொல்லியிருக்காரு, எப்பா தங்கத்தில் எப்படியாவது கொஞ்சம் முதலீடு பண்ணி வச்சுக்கோங்க, ஒருவேளை நீங்கள் தங்கத்தை பிட்காயினாக கூட வாங்கி வச்சுக்கோங்க, இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கட்டும். ஸோ இருக்கக்கூடிய தங்கத்தை நீங்கள் அடகு வச்சிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுடைய தங்கம் உங்கள் கைவிட்டு போகாமல் இருப்பதற்கு கடன் வாங்கியாவது அந்த தங்கத்தை வச்சுட்டு மறுபடியும் வித்துருங்க. ஏன்னா அடகு வைக்கும்போது நமக்கு 4000 ரூபா 3000 ரூபா தான் கிடைக்கும். வித்துட்டீங்கன்னா உங்களுக்கு 6000 ரூபா கிராமுக்குலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. யாரோ ஒரு முதலாளி சாப்பிட்றத நீங்க உங்க வீட்டு குழந்தைகளுக்கு வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றது இந்த விஸ்வாவசு வருடத்தில் நான் சொல்லக்கூடிய சின்ன ஒரு டிப். அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரத்தினுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாம கம்பேர் பண்ணலாம். அப்போ இந்த வருடம் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியது, தங்கத்தின் வெள்ளியின் விலை அதிகரிக்கும், வைரத்தின் விலை குறையும். இது நடந்துருச்சுன்னா இந்த பஞ்சாங்கம் சொல்லியிருப்பது நடந்து விட்டது அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும்.
வைரத்தினுடைய விலை டிக்ரீஸ் ஆகுமா பொதுவா அப்படின்னு பார்த்தா இல்ல, எல்லாமே ஏறுமுகம் தான். இப்போ இது இறங்குமுகம் அப்படின்னு சொல்லியிருப்பதை நாம இங்க நோட் பாயிண்டா வைக்கலாம். அடுத்ததா அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ மற்றும் கனிம வளங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம். மருத்துவ பொருட்கள் விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டாரிஃப் வார் அப்படிங்கிறதும் ஏகப்பட்ட இடத்துல இந்த சப்ளை செயின் அப்படிங்கிற பாதிப்புகளும் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகும் அப்படிங்கிறது நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. அதனால மருத்துவத்தினுடைய அந்த மருத்துவ பொருட்களுடைய விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நிலக்கரி, பெட்ரோலிய, கிணறு உள்ளிட்ட துறைகளில் விலை உயர்வும் விபத்துகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நார்மல் விபத்துகளை கண்டிப்பாக இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை பெட்ரோலிய, நிலக்கரி துறை இல்லாட்டி அதை ரிஃபைனரி செய்கிற இடத்துல பெரும் விபத்து ஏற்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்க. இந்த பாயிண்டை நீங்கள் நோட் பண்ணுங்க. சரி, இந்த பாயிண்டை நான் நோட் பண்ணிட்டேன் விக்கி. பட் விபத்து அப்படிங்கிறதும் இப்போ போர் நடந்துட்டு இருக்குல்ல, அதுவும் ஒன்று தானா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. விபத்து வேற, போர்ல ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு எதிராக தாக்கி அழிப்பது அப்படிங்கிறது வேற. இதை ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. அடுத்ததா சர்வதேச சூழல் அப்படிங்கிறது தான். இந்த சர்வதேச சூழல்ல இஸ்ரேல் பாலஸ்தீன பகுதிகளில் கடுமையான பாதிப்பு ஏற்படும். உலக அளவில் மத கலவரங்கள், போர் அபாயங்கள் மற்றும் உணவு பற்றாக்குறை போன்ற சூழ்நிலைகள் உருவாகலாம். ஏன் டவுட் அதில் என்ன அப்படின்னா, பஞ்சாங்கம் அப்படிங்கிறது உருவாகும் போது இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிற 2 நாடுகள் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இஸ்ரேல் மறுபடி தானே உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இஸ்ரேல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் அப்படிங்கிறதோ இல்லாட்டி மிடில் ஈஸ்ட் பகுதி அப்படின்னு சொன்னாங்களா அப்படிங்கிறது கரெக்டாக தெரியல. பட் எல்லா மீடியாவிலும் வந்திருப்பது என்னன்னா, இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய அந்த போர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகலாம், கடுமையான பாதிப்பு ஏற்படும், மத கலவரங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 100% உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியா, தமிழ்நாட்டில் கிடையாதுங்க, உலகம் முழுவதும். சரி, ஒரு மதம் இருக்கக்கூடிய நாடுகளிலும் மதக்கலவரம் அப்படிங்கிறது வரும். இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மதம் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் மதக்கலவரம் வரும். இஸ்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய நாடுகளிலும் மதக்கலவரம் வரும். இந்த பக்கம் ஹிந்து, இஸ்லாம், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ற இடங்களிலும் மதக்கலவரம் வரும். இது ஏன் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த மதக்கலவரம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம்லாம் கிடையாது, எக்ஸ்ட்ரீமான விஷயம். இதை அடிக்கடி நாம கலவரம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம், இப்போ இருக்கக்கூடிய வலதுசாரிகள், இடதுசாரிகள் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு இம்பேலன்ஸ் அப்படிங்கிறது தான். எல்லா நாடுகளிலும், ஜெர்மன் எடுத்து பாருங்களேன், அங்கே வந்து வலதுசாரிகளுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறவங்க கம்மியாயிட்டு இருக்காங்க, இல்லாட்டி அவங்களுடைய குரல் ஒடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வேறு சில நாடுகளில், வடகொரியா, ரஷ்யா, சீனா, லெஃப்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களுடைய குரல் தான் உயர்ந்திருக்கிறது, வலதுசாரிகள் ஒடுக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த வலதுசாரிகள், இடதுசாரிகள் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வரும்போதே அடுத்த கான்செப்ட், இவங்க ஒரு 2 குரூப் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னா அடுத்ததாக எதை வச்சு சண்டை போடுவாங்கன்னா இந்த மதத்தை வச்சு தான். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த உலகத்தில் சாதிக்கணும், பெருசாகணும், அதில் ஏதாவது ஒன்று யாருக்காவது முன்னாடி ஷைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கு எல்லாமே மதம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ மத மோதல்கள் அப்படிங்கிறது அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்கு. உணவு பற்றாக்குறை, போர் அபாயங்கள் அப்படிங்கிறத கடைசி 5-6 வருடங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். இந்த வருடமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இந்தியாவினுடைய வளர்ச்சி. மருத்துவம் மற்றும் ஆன்லைன் வர்த்தகத்தில் இந்தியா முன்னிலை பெறும். விளையாட்டுத் துறையில் தங்கப் பதக்கம் கிடைக்கும். என்னப்பா விளையாட்டுத் துறையில் தங்கப் பதக்கம், வாவ், இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். வர்த்தகம், அதுவும் ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது இந்தியா கோலாய்ச்சி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ட்ரேட் வார் நடந்துட்டு இருக்கு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும். எனவே சீனாவை தவிர்த்து அடுத்த ஒரு நாடு மார்க்கெட்டா இருக்குதுன்னா அது இந்தியா தான். ஸோ வர்த்தகம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நல்லா மழை பெய்யும், மஞ்சள் கோல்டன் கலர்ல இருக்கக்கூடிய பயிர் வகைகள் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வார்த்தை, விவசாயிகளுக்கான சூப்பரான வார்த்தையா இருக்கு. நடக்குதோ இல்லையோ, இப்படிலாம் நல்ல வார்த்தைகளை பேசும்போது பரவாயில்லை, இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசு கொஞ்சம் நிம்மதிப்பட்டுக் கொள்கிறது. மருத்துவத்துறையில் இந்தியா முதலிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிய நாடுகளுடைய முதலீடுகள் அதிக அளவு இந்தியாவுக்கு வர வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்நிய நாடுகளுடைய முதலீடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ எக்கனாமி நியூஸ் பேப்பர் வாசிக்கிற மாதிரி இருக்கு. பட் நடந்தா நல்லா தானே இருக்கும். தங்கம், வெள்ளி விலை பற்றி சொல்லிட்டேன். மக்களிடையே பணப்புழக்கம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இன்ஃப்ளேஷன் பெரிய அளவில் பீட் பண்ண போகுது. அப்போ மக்களிடையே பணப்புழக்கம் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் தானே இருக்கு. ரத்தம் தொடர்பான புதிய நோய் ஒன்று உருவாகி உலகம் முழுவதும் பரவும். அடே, கொரோனா இன்னும் எங்களை விட்டு போகலையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் இது ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிலுவையில் உள்ள பல முக்கிய வழக்குகள் முடிவுக்கு வரும். ஸோ முக்கியமான வழக்குகள் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த முக்கியமான வழக்குகளாக இருக்கும் அப்படிங்கிறது, ஏகப்பட்ட அரசியல் வழக்குகள் இருக்கு, நிறைய ஊழல் வழக்குகள் இருக்கு. அதெல்லாம் முடிவுக்கு வந்துச்சுன்னா பல அரசியல் தலைவர்கள் உள்ள போவாங்க. பஞ்சாங்கம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கா அப்படிங்கிறது இதை வச்சு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா மது போதைப் பொருட்கள் விலை உயரும். அது உயர்ந்து போட்டுங்க. வானளவு உயர்ந்தாலும் இதை வாங்கி குடிப்பதற்கு ஆட்கள் தயாராக இருக்கிறார்கள். வட மாநிலங்கள் கடுமையான வெள்ளத்தால் பாதிக்கப்படும். இங்கே வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஹீட் வேவ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் வேவ் அதிகமாக இருந்தால் கடுமையான வெள்ள அபாய எச்சரிக்கை வரும் அப்படிங்கிறத நம்ம இரண்டையும் சரிப்படுத்தி இங்கே பார்க்கலாம். இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல தொல்லைகள் ஏற்படலாம்.
நோட் பண்ணுங்கப்பா. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்கள் பயங்கரவர்கள் சிறுபான்மையினர்களாக இருப்பாங்க. ஸோ வெளிநாடுகளில் சிறுபான்மையினர்களுக்கு எதிரான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிலச்சரிவு, பூமி அதிர்வு, உலகத்தில் ஆங்காங்கே மதக்கலவரம், போர் அபாயம் இருக்கும். சதுரகிரி, மேகமலை, கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் காட்டாற்று வெள்ளம், நிலச்சரிவு, பூமி அதிர்வு ஏற்படக்கூடும். இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். வேதாரண்யம், ராமேஸ்வரம், தனுஷ்கோடி கடற்கரையில் சுமார் 2 கிலோமீட்டர் வரை கடல் நீர் உள்வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி திருச்செந்தூர்லாம் கடல் நீர் வேற லெவல் உள்வாங்கிட்டு இருக்கு. பட் 2 கிலோமீட்டர் அளவுக்கு உள்வாங்கியது அப்படின்னா மீன்கள் இதனால பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஸ்ட்ராங் பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கலாம். பஞ்சாங்கம் சொல்லியிருக்கிறது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்ததா புதுச்சேரி, ஆந்திரா, ஒடிசா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும். அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும். ஓகே, அணு ஆயுத உற்பத்தி கண்டிப்பாக இந்த வருஷம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா, ஈரான் இடையே நியூக்ளியர் டீல் அப்படிங்கிறதுக்கான பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கு. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடந்துட்டு இருக்கு. சிரியாவில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்படின்னு சொல்றது எல்லாமே அணு ஆயுதத்துக்கான எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான். ஸோ இவ்வளோ தூரம் எல்லா விஷயத்தையுமே பார்த்து இங்கே பஞ்சாங்கம் சொன்னதா சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதை ஒரு நியூஸ் பேப்பர் வாசி இல்லாட்டி தமிழ் பட்சத்தில் இதை பற்றியான நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இது எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் ஓகே, பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, இது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத இந்த விஸ்வாவசு வருடத்தில் நடப்பதை நாம இங்கு குறித்து வைத்துக் கொள்ளலாம். இதை குறித்து வைக்கும்போது கண்டிப்பா நவம்பர், டிசம்பர் வந்துடும். அந்த நேரத்தில் பாபா வாங்கி நோஸ்டடமஸ்லாம் வந்துருவாங்க. அடுத்த ஒரு வீடியோ எனக்கு கண்டென்ட் ரெடி ஆயிருச்சு. கண்டென்ட்டுக்கு மட்டும் பஞ்சம் இல்லப்பா. சரி, இந்த பஞ்சாங்கம் சொல்வது எப்படி சாத்தியமா, இதில் என்ன விஷயங்கள் நடக்கும் நடக்காது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து ஏகப்பட்ட பேர் பஞ்சாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருப்பாங்க. இந்த வீடியோ அனுப்பி இதுதான் பஞ்சாங்கம் சொல்லியிருக்கு, எதுக்கும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோ, தங்கம் கை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து விடுங்கள். இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணிருங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி கனரா HSBC லைஃப் நிஃப்டி ஆல்பா 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த NFO வாங்குறதுக்கான கடைசி தினம் ஏப்ரல் 20. இன்னும் 4 தினங்கள் தான் இருக்கு. எனவே உங்களால் 10 ரூபாய்க்கு இப்போ வாங்க முடியும். இவங்களுடைய சால்வென்சி ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது 210%. ஸோ கம்பெனி அப்படிங்கிறது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தி அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி உங்களுக்கான கேள்விகள் வரட்டும். அந்த கேள்விகளுக்கான பதில் கிடைத்தது என்றால் நீங்க இந்த ஒரு NFOல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.